இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த என் மேல தப்பு வரணும்னு இவ ஏதோ ஃபேக்கா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காத்த. ஏய் ஃபேக்கா? இந்த வீடியோவை பண்ணது நீ. இந்த வீடியோல இருக்கிற விஷயத்தை காரணமா காட்டி விஷால எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணது நீ. உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மணமேடையிலேயே உட்கார்ந்தேன். ஆனா நீ விஷால் என் கழுத்துல தாலி கட்டினத பார்த்த பிறகும் அதையே ஒரு காரணமா வச்சு ராகவ கல்யாணம் பண்ணி என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தவ நீ. ஸ்ரீஜா, அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் உண்மையா? சொல்லு ஸ்ரீஜா, உண்மையா? அத்த இவள நம்பாதீங்க அத்த. இதெல்லாம் ஏதோ ஏஐல பண்ண மாதிரி இருக்கு. ஏய், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும் டி. அத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரம்யாவோட அப்பா இந்த போனை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்ரீஜா இருக்கிறத பார்த்ததும் பயந்து போய் உங்ககிட்ட போனை கொடுக்காம கிளம்பி போயிட்டாரு. இவ ரம்யாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஏற்கனவே வருத்தத்துல இருந்த அவருக்கு போற வழியில நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டாரு. அவரை நான் தான் போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் ரம்யாவோட அப்பா இந்த போனை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அத்த, அது மட்டும் இல்ல அத்த, இந்த வீடியோல இருக்கிற ரம்யா இப்ப உயிரோட இல்ல. பாவம் இறந்து போயிட்டா. இல்லனா நான் அவளையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே நிரூபிச்சிருப்பேன். ஏய், என்ன இதெல்லாம்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். உன் பேச்சு கேட்டு என் புள்ள விஷாலையே நான் சந்தேகப்பட்டேன். அவன் எவ்வளவோ சொன்னா, நான் தான் அதை நம்பல. இதெல்லாம் உன் ஒருத்தினாலதான். உன் ஒருத்தியால எத்தனை பேரோட லைஃப் மாறி போச்சு. எவ்வளவு பிரச்சனைங்க. உன்ன மாதிரி ஒருத்தி என் வீட்டுல இருக்கவே கூடாது. வெளிய போ, முதல்ல போ வெளிய. அத என்ன வெளியில போன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்த. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல அத்த. என்ன வழி தெரியலையா? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்ன சிக்க வச்சிருக்க. உனக்கா வழி தெரியலன்னு சொல்றேன்? ஃப்ராட். ஏய், உன்னால தாண்டி என் மேல பாசமா இருந்த அம்மா என்ன சந்தேகப்பட்டாங்க. நான் சொன்னது போய் தான் விஷால், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு ஒரு தடவை கேளுங்க அத்த. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போ வெளியில. அத்த ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ் அத்த, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்த. என்னம்மா கேட்க சொல்ற? பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, அவ ஆசையை நீ இப்படி கெடுத்துட்டிய. மாமா, மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. ஏய், இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்ன விஷால் பாக்குற? வா விஷால், அத்த, அத்த, வா, அத்த, வா சொல்றல. விஷால், அத்த.